சத்யம் ப்ராப்பர்ட்டிஸின் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் 10,000 ரூபாய் முன்பணத்தில் வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள். For booking call 9962596259. சீமானுக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் பெரியார் குறித்து உண்மையை பேசி சீமானுக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் செய்ய தயாராக உள்ளதாக மயிலாடுதுறையில் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார். பாரத தேசத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் திமுகவை சேர்ந்தவர் இல்லை என்று அவசரமாக சட்ட அமைச்சர் அந்த ஞானசேகரன் திமுக காரன் இல்லை என்கிறார். ஆனால் RS பாரதி நம்ம பையன்தான் என்று கூறும் நிலையில் திமுகவின் 75வது ஆண்டு விழா ஏற்பாடுகளின் மேற்பார்வையை ஞானசேகரன் செய்ய முடியுமா? தமிழக அரசு காவல்துறையை துஷ்பிரயோகம் செய்கிறது. இந்த வழக்கில் சென்னை கமிஷனர் அருண் வரம்பு மீறி திமுகவின் கரைவேட்டி கட்டாத உறுப்பினர் மாதிரி செயல்பட்டு உள்ளது பல சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது. அந்த சார் சொல்வது மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்று கல்லூரி மாணவியிடம் ஞானசேகரன் குறிப்பிட்டுள்ளதாக புகார் மனுவில் தெரிவித்துள்ள அந்த மாசு படிந்த சார் யார் என்று மக்களுக்கு தெரிய வேண்டும். திமுக அரசு நாகரிகமானவர்கள் என்று கூறிக்கொண்டால் ஆளுநரை ட்ரௌசரை கிழிப்பேன் என்று சொன்னவரை கட்சியிலிருந்து நீக்கியிருக்க வேண்டும். செய்யாமல் கேவலமான அரசாக தமிழக அரசு உள்ளது. ஆளுநரின் அரசு நிகழ்ச்சியில் துவக்கத்திலும் முடிவிலும் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும். அதை செய்யாமல் தேசிய விரோத சக்தியாக திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சபாநாயகர் அப்பாவு கவர்னரை தவறாக பேசி அனைவர் மீதும் உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வர வேண்டும். திமுகவினர் எல்லாம் பெரியாரின் கூட்டம். தந்தை பெரியார் அநாகரிகமாக பேசினாரா, நடந்து கொண்டாரா, இல்லையா என்று கேள்வி எழுப்பிய ஹெச் ராஜா, பெரியார் தேச துரோகி பட்டியல் சமுதாயத்திற்கு எதிரானவர், தமிழ் தேச விரோதி பெண்களுக்கு எதிரான மோசமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர் என்பதற்கு ஆதாரம் உள்ளது. பெரியார் குறித்து விமர்சனம் செய்து எனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளேன் என்று கூறியுள்ளார். சீமானின் பல கருத்துகள் குறித்து எனக்கு உடன்பாடு கிடையாது. பெரியார் குறித்து சீமான் கூறிய கருத்திற்காக கல்லை கொண்டு அடிப்பீர்களா? வெள்ளையன் வெளியேறினால் விஞ்ஞானம் வெளியேறிவிடும் என்று காந்தியடிகளுக்கு எதிராக தீர்மானம் போட்ட திமுகவினர் தேச விரோதிகள். சீமான் பேசியது அத்தனையும் உண்மை. பெரியாரை பற்றி சீமான் பேசியதை விட பேரறிஞர் அண்ணா பெரியாரை மோசமாக பேசியுள்ளார். கன்னிமரா நூலகம் சில ஆண்டுகளுக்கு முன் எரிக்கப்பட்டது. கருணாநிதி முதல்வராக வந்த பிறகு பெரியாரின் உண்மைகளை மறைப்பதற்காக பத்திரிகைகளில் வெளிவந்ததை அழிக்கிறதற்காக நடந்தது என்று சொல்கிறார்கள். ஈவேரா என்பது வெங்காயம்தான். வெங்காயத்தை ஒவ்வொரு தோளாக உரித்தால் ஒன்றும் இருக்காது. ஆதாரத்தை கொடு என்று கேட்கிறார்கள். ஆதாரம் அளிக்கப்பட்டுள்ளது. பெரியார் குறித்து ஜவஹர்லால் நேரு கூறிய பக்கத்தையே கிழித்துள்ளனர் என்றார். என்னோட வார்த்தை இல்லை, பெரியாரின் வார்த்தை. திமுகவினர் தேர்தலில் ஓட்டு வேண்டும் என்றால் வீட்டு பெண்களை விட்டுவிடுவார்கள் என்று பெரியார் சொல்லியுள்ளார் என்றார். நடிகர் சத்யராஜ் திக பேசுவார். பெரியார் படத்தில் நடிப்பார். மகனுக்கும் கல்யாணம் சனாதன முறைப்படி கோவிலில் நடத்துவார். வெட்கமாக இல்லையா சத்யராஜ்? ஒரு மோசடி பேர்வழி என்றார். Breaking news. ஒரு மனையோட விலை வெறும் 1,49,000 தான். சத்தியமாங்க? வெறும் 1,49,000 ரூபாய்க்கு வீட்டு மனைகள் கொடுக்குறாங்களா? செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூர்ல நம்ம சத்யம் ப்ராப்பர்ட்டிஸ் தவிர வேற எங்க உங்களுக்கு 1,49,000 ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும்? Satyam Properties Green City. For booking call 9962596259.